Hello coders. நம்ம previous வீடியோல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி index.js மாடிஃபை பண்ணோம். hello next அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆப்ல வந்து hello next அப்படின்றது மட்டும் ரெண்டர் ஆகும். இப்போ இந்த வீடியோல ரவுட்ஸ் எப்படி செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம React யூஸ் பண்ணும்போது ரவுட்டிங்க்கு நம்ம ஏதாவது ஒரு npm பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதில் ரொம்ப ஃபெமிலியர் அப்படின்னு பார்த்தோம்னா React router DOM வந்து யூஸ் பண்ணுவோம். பட் Next.jsல நமக்கு ரவுட்டிங் வந்து டிஃபால்ட்டாகவே அவைலபிள். ஸோ எப்படி வந்து ரவுட்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து index.js வந்து லோட் ஆயிருக்கு. index.js பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆப் லான்ச் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து அது ரூட்டாக எடுத்துட்டு நமக்கு வந்து ஆப் வந்து லான்ச் ஆகுது. இப்போ அந்த பேஜஸ் ஃபோல்டருக்குள்ள நான் இப்போ ஒரு நியூவாக ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்க இப்போ அபவுட் அப்படின்னு கொடுக்குறேன். about.js வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு உள்ள நான் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரியாக்ட் ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் வந்து நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதில் இருக்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். RAFCE அப்படின்னு கொடுத்தோம்னா சாரி RAFCன்னு கொடுத்தோம்னா நமக்கு காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த காம்பனண்ட்குள்ள டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா div tagக்குள்ள about அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ரியாக்ட்ல வந்து ஒர்க் பண்றப்போ ஃபைல்ஸையும் வந்து கேப்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் வச்சு கிரியேட் பண்ணுவோம். பட் இங்க வந்து Next.jsல ஸ்மால் லெட்டர் வச்சு கிரியேட் பண்றது தான் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு Next.jsல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம பேஜஸ்க்குள்ள கிரியேட் பண்ற எல்லா காம்பனண்ட்டுக்குமே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரவுட் வந்து செட் ஆகும். ஸோ ஜென்ரலாக நம்ம ரவுட்டில் வந்து ஸ்மால் கேஸ் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணுற ஃபைல் கிரியேட் பண்ணுறப்போ பேஜஸ் ஃபோல்டருக்குள்ள ஃபைல் கிரியேட் பண்ணுறப்போ ஸ்மால் லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் அதுக்குள்ளே வந்து அபவுட்னு ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆல்ரெடி வந்து ஹோமில் இருக்குது. இப்போது நம்ம எந்த ரவுட்டிங் வந்து செட் பண்ணல. இப்போ நான் இங்கே போயிட்டு அபவுட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அபவுட் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அபவுட்டில் இருக்க கண்டென்ட் வந்து லோட் ஆயிடுச்சு. நம்ம எந்த ரவுட்டிங் செட் பண்ணல. பை டிஃபால்ட்டாகவே இங்கே வந்து Next.jsல ரவுட்டிங் வந்து அவைலபிள். ஸோ அது வந்து அப்படி ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ இன்னொரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் நான் இப்போ போயிட்டு கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். contacts.js ஆட் பண்ணிட்டு RAFC நான் என்னோட ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கான்டாக்ட்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ரவுட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக Next.js வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இல்லாத ஒரு ரவுட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்க 404 இது வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து 404 பேஜ் வந்து அவைலபிள் Next.jsல அது வந்து விசிபிளாக இருக்கும். இதை வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணலாம் இந்த 404 பேஜை. அது எப்படின்னு சொல்லி லேட்டராக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அபவுட் கான்டாக்ட்ஸ் 2 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ரவுட் செட் ஆயிடுச்சு. இதே இது நம்ம இப்போ வந்து நெஸ்டட் ரவுட் வந்து செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேஜஸில் இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். நெஸ்டட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த நெஸ்டட் இப்போ இந்த கான்டாக்ட்.js நம்ம இங்கே கொடுத்தோல்ல இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம அதை நெஸ்டட்குள்ளே மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு நான் நெஸ்டட்குள்ளே போயிட்டு அதே contacts.js வந்து கிரியேட் பண்ணுறேன். சாரி இதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிட்டு ஸ்மால் சி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஷார்ட்கட் வச்சு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம நெஸ்டட்குள்ள இருக்கு. ஸோ இதை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரவுட் வந்து எப்படி செட் ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ரூட் இருக்கு. ரூட்குள்ள நெஸ்டட்னு ஒரு டைரக்டரி இருக்கு. டைரக்டரிக்குள்ள கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ரவுட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி அக்சஸ் பண்ணுவோம்னா ரூட்ல இருந்து நெஸ்டட்ன்ற டைரக்டரி அதுக்குள்ள நம்ம கான்டாக்ட்ஸ்னு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாத்தில் போனோம்னா கான்டாக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ற நம்ம பேஜஸ்குள்ள கிரியேட் பண்ற எல்லா காம்போனன்ட்டுக்குமே Next.jsே வந்து டிஃபால்ட் ரவுட் வந்து செட் பண்ணிடும். நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு நேவிகேஷன் பார் வந்து நமக்கு செட் பண்றதுக்கு எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ரூட்ல போயிட்டு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம இப்போ நேவிகேஷன் பார் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் navbar.js அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண காம்போனண்ட்டை நம்ம ரியாக்ட்ல யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஜஸ்க்குள்ள நான் index.jsல வந்து இங்கே நேவிகேஷன் பார் காம்போனண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ
navbar அப்படின்னு போட்டோம்னா அது இம்போர்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம அங்கே வந்து வெறும் டெக்ஸ்ட் தான் இருக்கு div tag குள்ள. ஸோ இப்போ நான் ரூட் டைரக்டரி போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நேவிகேஷன் பார் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம ரியாக்டில் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நேவ்பார் கிரியேட் பண்ண மாதிரி நான் ஒரு ஃபூட்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபூட்டர் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதையும் ஒரு காம்பனண்ட் ஆக்கிட்டு இதே வந்து திரும்ப நம்ம index.jsல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு நேவ்பார்னு ஒரு ஏன்னா நம்ம நேவ்பாரும் ஃபூட்டரும் வந்து எல்லா பேஜ்லையும் வந்து வரணும். ஸோ அதனால அதை காம்பனன்ட்ஸாக நம்ம கிரியேட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம Next.jsல இருக்க லிங்க் காம்பனண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லிங்க் காம்பனண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெஸ்டட்ல போயிட்டு இன்னொரு index.js வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ index.js கிரியேட் பண்ணிட்டு index.jsக்குள்ள ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு இதோட நேமை நெஸ்டட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வெளியே ஒரு index.js இருக்கு, அது பேஜஸ்ல இருக்கு. நெஸ்டட்குள்ள இப்போ நம்ம ஒரு index.js செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ரவுட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ உள்ள நெஸ்டட்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இதை ஆக்சஸ் பண்றது இப்போ நம்ம டைரக்டா வந்து நெஸ்டட் அப்படின்ற பாத் போனோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெஸ்டட்குள்ள index.js கொடுக்குறப்போ நம்ம அதுக்குன்னு ரவுட் வந்து எதுவும் செட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம டைரக்டரியோட ரவுட் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ லிங்க் காம்பனண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், கோ டு நெஸ்டட் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்னா அந்த டேப் பண்ணும்போது நமக்கு வந்து நெஸ்டட் வந்து லோட் ஆகணும். ஸோ அது பண்ணுறதுக்கு நமக்கு லிங்க்னு ஒரு காம்பனண்ட் வந்து அவைலபிள். பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. இப்போ லிங்க் பார்த்தீங்கன்னா next/link இந்த பாத்தில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். லிங்க் வச்சு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரேப் பண்ணிட்டேன், கோ டு நெஸ்டட் அப்படின்றத. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஆங்கர் டேக் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க லிங்க் டேக் வந்து நமக்கு நெக்ஸ்ட்ல இருந்து வருது. ஸோ லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள வந்து நம்ம ஆங்கர் டேக் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு பாத் வந்து நம்ம இங்கே தான் வந்து டிஃபைன் பண்ணணும். லிங்க் டேக்ல தான் வந்து டிஃபைன் பண்ணணும். பாத் நான் வந்து இப்போ அதோட பாத் வந்து /nested தானே. ஸோ அது வந்து கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகணும், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து கோ டு நெஸ்டட் அப்படின்ற டேப் பண்ணால் நமக்கு ரவுட் வந்து /nested அப்படின்னு செட் ஆகணும். அதை வெரிஃபை பண்ணலாம். ஆல்ரெடி /nestedல இருக்கு, நான் ரூட் போயிடுறேன். இப்போ நமக்கு கோ டு நெஸ்டட் அப்படின்னு லோட் ஆயிருக்கு. இப்போ இதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணால் /nested வந்து லோட் ஆகுது. ஸோ நம்ம லிங்க் மூலமாக லிங்க் டேக் மூலமாக இந்த மாதிரி லிங்கிங் ஒர்க் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் லேஅவுட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லேஅவுட் அப்படின்னு நான் இங்கே மீன் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு நேவ் பார் ஒரு ஃபூட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம அது ரூட் டைரக்டரியில் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து டிஸ்பிளே ஆகுது. மற்றபடி நம்ம இப்போ கோ டு நெஸ்டட் நான் கிளிக் பண்ணி போகிறேன்னா நமக்கு நேவிகேஷன் பாரும் ஃபூட்டரும் வந்து வரல. த்ரூ அவுட் த அப்ளிகேஷனில் எப்படி வந்து நேவிகேஷன் பார் ஃபூட்டர் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது வர வைக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், காம்பனன்ட்ஸில் போயிட்டு லேஅவுட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். லேஅவுட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு ஸோ இங்கே ஷார்ட்கட் வச்சு ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ லேஅவுட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நேவிகேஷன் பார் அண்ட் ஃபூட்டரை ஆட் பண்ணிட்டு மற்ற காம்பனன்ட்ஸை வந்து நம்ம சில்ட்ரனாக எம்பர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கான்செப்ட் வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து ஒரு காம்பனண்ட்டை வந்து ப்ராப்ஸாக பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் இப்போ மேலே வந்துட்டு இருக்கோம், அதே ஒருத்தர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ப்ராப் வந்து எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவ் டேக் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம நேவ் பார் இந்த காம்பனண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காம்பனண்ட்குள்ள இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராப்ஸ் இப்போ சில்ட்ரன் ஒரு ப்ராப் வந்திருக்கு, அந்த சில்ட்ரன் வந்து நம்ம அகைன் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, அவுட்டரில் நான் திரும்ப ஃபூட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபார்மட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் ஒரு ரியாக்ட் கான்செப்ட் தான். நம்ம என்ன பண்ணுறோம், காம்பனன்ட்ஸை ப்ராப்பாக வாங்கி அந்த ப்ராப் வந்து நம்ம இந்த ரெண்டு காம்பனண்ட்குள்ளேயும் எம்பர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்டை பேஜஸில் app.js இருக்கும். app.jsல தான் நமக்கு எல்லா காம்பனண்ட்ஸும் வந்து ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லேஅவுட் வச்சு.
இப்போ பாருங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் நெஸ்டட்குள்ள இருக்கேன். ஸோ நெஸ்டட்ல இருக்கும்போது நேவிகேஷன் பார் வந்திருக்கு, நெஸ்டட் வந்திருக்கு, தென் ஃபூட்டர் வந்திருக்கு. இப்போ நான் ரூட் டைரக்டரி போறேன். ஸோ ரூட் டைரக்டரிலையும் இப்போ நம்ம அங்க இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். இனிமே அங்க தேவையில்ல நம்ம index.jsல கொடுத்துருக்குது. ஏன்னா வந்து நம்ம த்ரோட் ஆப்க்கு வந்து லேஅவுட் மூலமா வந்து செட் பண்ணிட்டோம். ஓகே, நேவிகேஷன் பார் இருக்கு, நம்ம கண்டென்ட் இருக்கு, தென் ஃபூட்டர் இருக்கு. இப்போ நான் கோ டு நெஸ்டட் கொடுத்தாலும் நேவிகேஷன் பார், நெஸ்டட், ஃபூட்டர். அதே மாதிரி நான் அபவுட்னு ஒரு ரவுட் கிரியேட் பண்ணோம்ல, அதில் போயிட்டு பார்த்தாலும் நம்ம நேவிகேஷன் பார், அபவுட், அப்புறம் ஃபூட்டர். ஸோ இது மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து எம்பெட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸ்டைலிங்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.